லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷேகா ஷுவாத் அப்துல்லா அல் அஹ்மத் குவைத்துடைய மிகவும் பிரபல்யமான குவைத்தின் மற்றும் ஒரு கலைஞர் காலமானார். بسم الله الرحمن الرحيم. جاءنا من الديوان الأميري ما يلي: باسم حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه وأسرة الصباح الكرام، يتقدم الديوان الأميري بالشكر الجزيل إلى كافة الأخوة المواطنين والمقيمين الكرام الذين شاركوا بتقديم التعازي بوفاة المغفور لها بإذن الله تعالى الشيخ سعاد عبد الله الأحمد الصباح زوجة الشيخ فاضل الخالد الجابر الصباح، إذ نسأل الله تعالى أن يجزيهم خيرا ويحفظهم من كل مكروه، وندعوه سبحانه وتعالى أن يتغمد الفقيدة بواسع رحمته وأن يسكنها فسيح جناته. إنا لله وإنا إليه راجعون. உண்மையிலேயே ஒரு சாதாரண ஒரு பொம்மையை வச்சு கோடீஸ்வரன் ஆகிறதுன்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சாலும் சாத்தியப்படுத்தி காட்டினார் பூபு பொம்மைக்கான ஓனர். அதே போல் ஒரு பக்கம் என்னடான்னா பின்னாடி புகை விடுறதும் திருடனை பிடிக்கிறதுக்கு வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்குது நம்மளோட சமூகம். ஏர்பட்ஸ் பாவிக்கிறவங்களுடைய முக்கியமான கவனத்திற்கு சில பல தகவல்கள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சாரதிகளே, உங்களுடைய முக்கிய கவனத்திற்கு மெசாயில் ஃபினைத்தீஸ் ஃபேஹில் 30ஆம் நம்பர் ரோட்டில் மெசாயில் ஃபினைத்தீஸ் வரக்கூடிய ஃபேஹில் நோக்கி போகக்கூடிய ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் 2 லைனை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. வேலைப்பாடுகள் ஆரம்பமாக இருக்குது குவைத்துடைய பணி அமைச்சகத்தின். அதனால் வாகன ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம். ஃபேஹில் ரோட் 30ஆம் நம்பர் ரோடு ஃபினைத்தீஸ் மெசாயில் மெசாயில் ஃபினைத்தீஸ் இது ரெண்டையும் தாண்டி வரக்கூடிய அந்த ரோடு பார்த்திங்கன்னா குசூர் குரைன் அபு ஃபத்தீரா வரக்கூடிய அந்த சிக்னல் வரைக்குமே டிராஃபிக்கில் இருக்குது. அதான் பிரிட்ஜை தாண்டினதும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அதான் பிரிட்ஜில் இருந்து ஃபுல்லாகவே அபு ஃபத்தீரா வரைக்கும் இந்த டிராஃபிக் தொடர்ந்து இருக்குது. சாதாரணமாக ஒரு 5 மணி இருக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது. அந்த டைம்லேயே அப்படி டிராஃபிக்னா இரவு நேரங்களில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். முடிந்த வரைக்கும் டைவர்ஷன் பார்த்துக்கோங்க. சாதாரணமாக 6ஆம் நம்பரில் போயிட்டு அப்படியோ நீங்கள் 303 நம்பரில் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதில் சரி போய் ரோடு எடுத்துக்கோங்க. ஏர்பட்ஸ் பாவிக்கிறது சும்மா கண்டது அங்கே இங்கே கிடக்கிறது 3 தினார் 2 தினார் 5 தினார்னு வாங்கி பாவிக்காதீங்க. அது கடைசியில் உங்களுடைய செவிப்புலனை கூட பாதிக்கும் அப்படின்னு வைத்தியர் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து சுத்தம் பண்ணுங்கள். ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடிக்கடி கொஞ்சம் லைட்டாக டிட்டோலில் நினச்சி சரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கவனம். سماعات الإذن الإيربود سواء كانت من أبل أو هواوي أو أيا كان، إذا أنت من الناس اللي بدون عليهم أو تستعملهم وايد لازم تتأكد أنك تستعملهم صح، لأنه ممكن يضرونك ويضرون صحتك. 4 معلومات مهمة عن سماعات الأذن مهما كان نوعها ونوع ماركتها. أول معلومة اللي هي مهمة، وايد ناس يظنون أن هذه ممكن فيها إشعاعات وممكن تسبب سرطان. الأمهات دائما يزفون أن لا تطولون فيها تسبب سرطان المخ. هالشيء مو صحيح، لأن السماعات تستخدم تقنية البلوتوث، وهاي التقنية ماكو فيها أخطار صحية. نيجي الحين على الأخطار الحقيقية. قوة الصوت، هذا رقم 2 بالنسبة للسماعات. لا ترفع الصوت وايد. هذه السماعات ممكن تعطيك قوة صوت إلى 150 ديسيبل و130، بينما أي شيء فوق ال 85 ديسيبل راح يؤذي العصب السمعي على مدى طويل. يعني ممكن هذه السماعات على مدى طويل تضعف السمع عندك. لذلك إذا اللي يمك قاعد يسمع أنت شنو حاط أنت وايد رافع الصوت، فدائما الصوت خله بالمتوسط. ثالث شيء
اذونك تحتاج الى تهويه قناه الاذن، فما ينفع انت حاط السماعه طول الوقت او تنام فيها، لازم تشيلها وتعطي عشان تصير عمليه التهويه. فلا تدمن عليها، يعني لا تحطها باذونك الا اذا انت قاعد تستخدمها. رابع واخر شيء، هذه السماعات كل اسبوع بالاسبوع مره شيلها ونظفها بكحول وعقمها عشان الاوساخ وعشان البكتيريا والجراثيم اللي فيها. கோயத்தில் ஏதாவது திருட்டு சம்பவங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நேரடியாக அக்காவை நாடுங்க, உடனே அப்படியோ புகை போட்டே கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க திருடனை. உலகம் இந்த அளவுக்கு நவீனமாக மாறிட்டு போனாலும் மூட நம்பிக்கை அப்படின்றது நம்மளுடைய மக்களுடைய மனதில் இன்னமும் ஆழமாக பதிந்த வண்ணமே தான் இருக்குது. திருடனை பிடிக்கணும்னா போலீஸுக்கு தான் போகணும், போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு சூனியம் செய்வினை அப்படின்றதில் இறங்கிட்டா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. இது குவைத்தில் ஒருத்தருடைய அறையில் இருந்த பணத்தை திருடப்பட்டிருக்குது, ஒருத்தருடைய அறையில் இருந்த பணம் திருடப்பட்டிருக்குது. கூட இருந்த ஒரு 2-3 பேருடைய பேரை சொல்லி யார் திருட அப்படின்றத அவங்க அந்த நெருப்பு தணலில் போட திருடனுடைய பெயர் சொல்லும்போது மட்டும் அப்படியே அண்ணாச்சி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. எக்கடா உண்டானோ அந்த திருடன், நீயே சுத்துறியா இல்லை தானா சுத்துதாயா ஒன்றும் புரியலை. திருடன் பேரை சொல்கிற போல்ற அப்படின்னோடனே அந்த பேரை சொன்ன உடனே சுத்து பாருங்க ஒரு சுத்து. ஓகே, அவன் தான் திருடன்னு ஊர்ஜிதமாகிடுச்சு. இதை உண்மையிலே ஃபேக்காக ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சூனியம் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே அவங்க சூனியம் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி மேஜிக் பண்ணக்கூடியவங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக உண்மையிலேயே திருடனே இல்லாத சம்பவமே நடக்காத ஒரு விடயத்தை இவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்த்தா இதோடைய உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் இல்லையா? అబ్బాయి కువైట్ లో ఉన్నాడు. రూమ్ లో 2-3 పని చేసే వాళ్ళు ఉండారంటమా గౌరమ్మ తల్లి. అతను పర్సులో 6,000 మా ఇండియా డబ్బులు 6,000 పెట్టినాడంటమా గౌరమ్మ తల్లి. రూమ్ లో 2-3 ఉండారంటమా గౌరమ్మ తల్లి. అబ్దుల్ కలాం అనే అబ్బాయి గన ఆ పర్సులో 6,000 డబ్బులు తీసుకుని తిరుగుమా గౌరమ్మ తల్లి. మూటికి ముమ్మాటికి తిరుగు తల్లి గౌరమ్మ తల్లి. మూటికి ముమ్మాటికి తిరుగు తల్లి గౌరమ్మ తల్లి. అదే నామ్ బోల్ రే నలీం ఆరిఫ్. ఏమా గౌరమ్మ తల్లి, ఆరిఫ్ అనే ఆ అబ్బాయి కువైట్ లో రూమ్ లో పర్సులో డబ్బులు 6,000 పెట్టినాడు మా గౌరమ్మ తల్లి. నామ్ బోల్ రే నలీం అనే అబ్బాయి ఆ 6,000 గన పర్సులో తీసుకుని తిరుగుమా గౌరమ్మ తల్లి. మూటికి ముమ్మాటికి తిరుగు తల్లి గౌరమ్మ తల్లి. మూటికి ముమ్మాటికి తిరుగు తల్లి గౌరమ్మ తల్లి. శాంతం వీడియో కాడతా హై మళ్ళా బెట్స్ అదే పేరు తీరా. నామ్ బోల్ రే ఆరిఫ్. ఏమా గౌరమ్మ తల్లి, ఆరిఫ్ అనే అబ్బాయి కువైట్ లో రూమ్ లో 6,000 పర్సులో డబ్బులు పెట్టినాడంటమా గౌరమ్మ తల్లి. ఆ రూమ్ లో 2-3 పని చేసే వాళ్ళు ఉండారు మా గౌరమ్మ తల్లి. నామ్ బోల్ నలీం అనే అబ్బాయి గన ఆ పర్సులోంచి 6,000 డబ్బులు తీసినిటే తిరుగుమా గౌరమ్మ తల్లి. ఆ అబ్బాయి తీసుకునిటే తిరుగుమా గౌరమ్మ తల్లి. మూటికి ముమ్మాటికి తిరుగు తల్లి గౌరమ్మ తల్లి. శాంతం తల్లి శాంతం. కట్కర్దా ఏడుగుంటలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా லா பூபு பாருங்க, ஜஸ்ட் ஒரு பொம்மை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு பொம்மையை மேனுஃபேக்சர் பண்ணின ஒருத்தர் இன்னைக்கு பில்லியனர்ப்பா, பில்லியனர், மிகப்பெரிய பிரபலம், அட்வர்டைஸ்மெண்ட் பிரபலம். ரிஹானா கூட அவங்க பேக்கில் அதை தொங்க விட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 35,000 வருது அந்நாட்டு காசு. මේ බලන්න මේ පොඩි සතා මේ ලබ්බුගු ලංකාවේ සල්ලිනේ 33,000ක් වෙනවා. රුපියල් ස්වීඩිෂ් කවුන්ට් 1000ක් මේක. මේක ඇත බලන්න මේ වාරි kompromisser Misha Kala vari come from there? Kala du måste veta vilket land kommer från. Kina. Ja. Ja, Kina. Rupiah Swedish count 10 ලංකාවේ සල්ලි වලින් 33,000ක් විතර වෙනවා. බලන්න. මේ මගේ අතට මිටි මොලව ගන්න පොඩි සතෙක් බලන්න. පිස්සුනේ. පිස්සු. මේ මගේ දුව මේ තාම මේ නිදා කිරනවා. මේ ඉස්කෝලේ ගිහිල්ලා ළමයින්ගේ ළමයි iPad. சும்மா தெருக்கடை வியாபாரியாக இருந்தவர் இன்னைக்கு மல்டி மில்லியனரில் ஒருத்தர். ஜஸ்ட் ஒரு பொம்மையால்
அதோடைய ரியாக்ஷன் அதோடைய பார்த்தாலே சாதாரணமான ஒருத்தருக்கு வந்து இதை பார்க்கும்போது என்னடா இப்படி கோரமாக இருக்குதே அப்படின்னு தோணுது. ஆனால் இன்றைக்கி அது ஒரு ஃபேஷனாக இருக்குது. நிறைய பேர் அவங்க பேக்கில் இல்லை அவங்களுடைய டோயாக இதை வச்சுக்கிறதுக்கு அவன் எவ்வளவோ முயற்சி செஞ்சு முன்னேறிட்டு இருக்கிறான். நம்ம சமூகம் என்னடான்னா இன்னமும் ஆவி பிடிக்கிறதும் புகை போடுறதுலையுமே இருக்குது. எப்போ தான் இதெல்லாம் திருந்த போகுதோ. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா, எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.